ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு சண்டே. ஸோ நான்வெஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதனால சங்கரா மீன் வந்துட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு சங்கரா மீன் குழம்பு செய்யணும். அதுவும் சண்டேல வந்துட்டு நான் செய்கிறேன். ஆக்சுவலாக மீன் போட்டுட்டதுக்கு அப்புறமா ஒரு 8 நிமிஷம் வந்துட்டு இருந்தால் போதும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி உதிரி உதிரியாக ஆகிடும். இன்னைக்கு சண்டே. ஸோ மோஸ்ட்லி செஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ்லாம் இருக்கும். ரொம்பவே எனக்கு இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி என்னதான் பண்ணலான்னு பார்த்தோம்னா, சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களுக்கு பிடிச்ச ஒரு டெடி பார் ஐஸ்கிரீமும், எனக்கு சும்மா சாக்கோபார் தான் நான் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன். ஸோ ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு அதை தான் வந்துட்டு நான் இன்றைக்கி செஞ்சேன். ஆக்சுவலாக இதுக்கு போன வீடியோவில் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணுக்கு வந்துட்டு பர்த்டே கிஃப்ட்டு கொடுத்துருந்தாரு. அது என்னன்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா சேவிங் பாக்ஸ் தான். ஏன்னா என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தா. அதை தான் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதோட ரிவ்யூ வந்துட்டு நான் அப்புறமா போடுறேன். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா இட்லியும் மீன் குழம்பும் சூப்பராக இருக்கும். இந்த சண்டே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லா போச்சுன்னு தான் சொல்லணும்.